சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம முத்துவும் மீனாவும் செம்ம கெட்டப்போட வெளியில நின்னுட்டுருக்காங்க. முத்துவ பார்த்த உடனே மீனா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. மீனாவ பார்த்த உடனே முத்துவும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா உண்மையான திருடி மாரி இருக்க நீ அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்களா? உண்மையான கொள்ளையடிக்கிற மாரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சரி சரி கொச்சுக்காத. நம்ம உண்மையான திருடன் திருடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு டேய் முத்து அப்படியே அச்சஸ்லாம் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரி எந்த வீடுன்னு காட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நேராக அந்த வீட்டுக்கிட்ட போகிறாங்க. அங்கே 2 பேர் வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே முத்துவும் முத்து இருந்துட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறாங்க. மீனாக இருந்துட்டு என்னங்க நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அவங்கள பார்க்கவே அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காங்க. அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்கள் என்னடனா சர்வசாதாரணமா அவங்க இருக்கிற தசை பக்கம் போயிட்டுருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்லிட்டுருக்க? அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க சொல்கிறியா? இங்கே பாருடா நாங்கள் பார்த்துக்குறோம். டேய் உண்மையை ஜாக்கிரதை இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முத்துவும் மீனாவும் அப்படியே விறுவிறுன்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க ஏய் நில்லுங்க ஒரு நிமிஷம் வந்தீங்க நேராக உங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. வெளியே உட்காந்துட்டு இருக்கவங்களாம் உனக்கு மனுஷனாக தெரியலையா? யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது நகையெல்லாம் உருக்கிற இடம் தானே, அங்கே தான் வந்திருக்கேன், விடுங்க முதல்ல உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யார் உங்களை அனுப்புகிறாங்க? அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாமே தெரிஞ்சவங்க தான் அனுப்புனாங்க, முதல்ல வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அக்கா அக்கா இவங்க எவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம அவங்க பாட்டுக்கு உள்ளே வந்துட்டுருக்காங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, "அம்மா நாங்கள் வெளியூரும்மா. நான் அங்கெல்லாம் ரொம்ப ரிமாண்டாக ஆகி போயிடுச்சு. எதுவும் பண்ண முடியல. அதனால தான் பொழப்ப தேடி நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே சொர்ணம்னு இருக்காங்கல்ல, இந்த சாமியார் பொம்பளை குறியெல்லாம் கூட சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் இந்த இடத்த சொல்லி அனுப்பி விட்டாங்க." "ஓ! சொர்ணமா? ஓ! ரொம்பவே நல்ல பிள்ளையாச்சு. குறியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாள்ல." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, குறி சொல்றது தானே அவளோட தொழிலே. பத்தாததுக்கு இப்போ நகையெல்லாம் வேற அடித்து எடுத்துகிட்டு வருவா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏதோ கோயிலில் தாலி செயின் அடித்தாலாம், அதை எடுத்துகிட்டு வரதா சொல்லி ஃபோன் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா இங்கே வரதா எங்ககிட்டையும் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அவளை எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஒரே தொழில் இருக்கும், அதெல்லாம் சொல்லி தரணுமா என்ன? ஆளை கண்டா தெரியுது இல்லையா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்துட்ருக்கிற போதே திடீர்னு போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் உடனே அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற லேடி இருந்துட்டு ஆமாம் நீங்கள் என்ன புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் புதுசாக இங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வந்திருக்கேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, இன்ஸ்பெக்டருங்க அவர்கிட்ட நான் பேசணும், ஃபோன் பண்ணி பேசிட்டு வரா. இப்போ நேரில் தானே போகிறோம், நேரில் போய் பேசிக்கலாம், முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. முத்து மீனாவையும் வர சொல்கிறாங்க. சார் சார் நாங்கள் இதெல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் வெறும் கெட்டப் தான் சார். எங்கள் தங்கச்சியோட செயினை ஒருத்தி அடிச்சுட்டு போயிட்டா, அதை எப்படியாவது திரும்ப வாங்கணுன்றதுனால தான் நாங்கள் இந்த கெட்டப் போடி இந்த இடத்துக்கு வந்தோம் சார், எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வரவங்க எல்லாருமே அதே பாயிண்ட்டை தான் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சந்திரா இருந்துட்டு சீதாவோட வாழ்க்கை என்னாச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக சீதாவும் அழுந்துக்கிட்டே நிற்கிறாங்க. என்னாச்சு சீதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது அத்துச்சாலை தாலியில் பண்ணது இல்லையா, அந்த தாலியோடு வந்தாவா இல்லாட்டி வரவே வராத, உன்னை யார் அந்த இடத்துக்கு போக சொன்னது, என்னை மதிக்காத இடத்துக்கு உன்னை யார் போக சொன்னாங்க, அங்கே போனதுனால தானே இப்போ தாலி செயினை தொலைச்சிட்டு நின்றுட்டுருக்க, அதனால் நீ தாலிச்செயினோட தான் வீட்டுக்கு வந்தால் வரணும், இல்லாட்டி வராத அப்படியே போயிடுறேன்னு துரத்தி விட்டுட்டாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயையோ நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சே, இப்போ நான் என்ன தான் பண்ணுவேன், உடனடியாக மீனாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாவும் இதை கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என் தங்கச்சியோட புருஷன்
தாலி இருந்தா வீட்டுக்கு வா, இல்லாட்டி வீட்டுக்கு வராதன்னு சொல்லி வீட்ட விட்டே வெளிய தொரத்திட்டாங்க சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வருவாரு. அவருகிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா இன்ஸ்பெக்டரும் வராங்க. உனக்கு எத்தன தடவ சொன்னாலையும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? நானும் உன்ன வார்ன் பண்ணி தான் அனுப்புறேன். அப்பயும் மறுபடியும் இதே தொழில் தானே இருக்கிற. எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு ஒவ்வொரு காசா சேர்த்து நகையெல்லாம் சேர்த்துறாங்க. ஆனா அந்த நகைய போய் இப்படி திருடி அடுத்தவங்க வயித்துல அடிக்கிறியே! நீ எல்லாம் நல்லாவா இருப்ப? அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத விட்டா வேற தொழில் தெரியாதுல்ல. அப்படின்ற மாரி சொன்னோனே, உன் தொழில வேற யாராவது செஞ்சா உன்னால ஏத்துக்க முடியுமா? அவங்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நகையா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்தவங்க வயித்துல அடிச்சிட்டு இருக்கியே! அப்படின்ற மாரி திட்டுறாங்க. இவங்க யாரு புதுசா இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, சார் என் பேரு முத்து சார். இவ பேரு மீனா சார். என் பொண்டாட்டி. இவ பூக்கடை வச்சிருக்கா. நான் டிராவல்ஸ் வச்சிருக்கேன் சார்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இன்னைக்கு ஒரு டிராவல்ஸ் வாங்கி கோயில்ல பூஜை போட்டுட்டு இருந்தோம். அப்ப இவளோட தங்கச்சியோட தாலிய வந்து ஒருத்தி பிடுங்கிட்டு போயிட்டா. அத பிடிக்கிறதுக்காக தான் நாங்க மாறுவேஷத்துல வந்தோம். வேணும்னா எங்க அப்பா ரயில்வே ட்ராக்ல அ ரயில்வே இன்ஜினியரிங்கா இருந்தாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி வேணா கேட்டு பாருங்க." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அண்ணாமலைக்கு ஃபோன் பண்றாங்க. அண்ணாமலை இத கேட்டோனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நான் உடனடியா ஸ்டேஷனுக்கு வரேன்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா விஜயா இருந்துட்டு, நல்ல வேளை சாமியார் பொம்பள சொன்ன மாதிரியே இவ நேரம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப நகை திருட்டு போய், இப்ப அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. எப்படியோ சாமியார் பேச்ச கேட்டு அவள வீட்ட விட்டு வெளிய துரத்துனேன். இல்லாட்டி இந்த வீடு என்ன ஆயிருக்கும்? அப்படின்ற மாரி விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு, அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா அவங்க மேல இருக்கிற கோவத்துல உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவே நீ. அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு ரவியும் ஸ்ருதியும் முன்னாடியே அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அண்ணன், இவன் அண்ணி தான். நாங்க ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு ஆதார் கார்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை போடுறதுக்கு வந்தம்போது தான் தாலி செயின ஒரு பொம்பள அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகதைக்கு ஆசை இல்ல. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.